உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அன்பு, மஞ்சு, அன்பரசி எங்க காணோம்? அம்மா, அன்பரசி அவ மஞ்சு, சுவாமிஜி சொன்ன பரிகாரத்தை நான் பண்ணியே ஆகணும். அதனால நான் காலையில கோயிலுக்கு போக தான் போறேன். யார் வந்து என்ன கேட்டாலும் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கேன். சரி அன்பு, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. சரி, நான் வரேன். என்ன மஞ்சு, ஒன்னும் சொல்லாம அமைதியா இருக்க? அவ அது என்ன அவ சொல்லு. அம்மா, ஃப்ரெண்டு ஒருத்தி போன் பண்ணாமா, அவளை பார்க்க போயிருக்கா. இப்ப வந்துருவாமா. இத சொல்ல ஏன் இவ்ளோ தயங்குற? சரி, வந்தா ரெடியாக சொல்லு. நீ ரெடி ஆயிட்டியா? சரி, ரெடிமா. சரி, ரெடியாக. அம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த அன்பரசி மாரத்தான்ல ஓடி வின் பண்ணி அந்த பணத்தை அப்பா கிட்ட கொடுக்க போறாளாம். அந்த அளவுக்கு போயிட்டாளா? ஓடட்டும், ஆனா அவ ஜெயிச்சா தானே. ஏய், அப்படியே ஜெயிச்சாலும் அதுல என்னடி அப்படி கிடைச்சிட போகுது? அப்படி நினைக்காதீங்க பாட்டி. அவ ரன்னிங்ல கெட்டிக்காரி. பிரைஸ் அமௌண்ட் சும்மா ஒண்ணும் இல்ல, 25 lakhs. அவ்வளவா? ஆனா நான் தான் அவளை ஓட விட போறதே கிடையாதே பாட்டி. இது மட்டும் நடந்தா போதுமா? நைட்டு பொண்ணு சந்திரா இன்னும் வரலையே. அப்படி எங்க போயிருப்பான்? ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். என்ன ஆச்சு? அம்மா, உள்ள வரலாங்களா? வாங்க. அம்மா, வேலைக்கு வந்திருக்கோம்மா. அப்படியா? உள்ள வசந்தி இருப்பா, அவகிட்ட போய் கேளுங்க. என்னென்ன செய்யணும்னு அவ சொல்லுவா. அவகிட்ட போய் பேசுறீங்க. ஹலோ, யாரு? அம்மா, என் பேரு ரூபா. ஜெயில இருக்கிற சங்கர் கஸ்தூரிய கொலை பண்றதுக்காக ஸ்கெட்ச் போட என்ன வேவு பார்க்க அனுப்பியிருக்காங்கம்மா. உங்க வீட்ல வேலைக்கு வந்திருக்கிற ஆட்களோட ஆட்களா உள்ள வந்திருக்கம்மா. ஓ, ஒன்னு பண்ணு, யாரும் பார்க்காத மாதிரி மொட்டை மாடிக்கு வந்துரு. சரிங்கம்மா, உடனே வந்துடுறேன். மா, யாருடி? நாம சொன்ன ஆளு வந்திருக்கா. வா, போய் மொட்டை மாடியில் அவளை பார்க்கலாம். சந்திரா, வந்துட்டியா? என்னப்பா, உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. என்னப்பா, விடிய விடிய தூங்காம அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டு வந்தியா? ஆமாம்மா, ஆனா அது ஒன்றும் கஷ்டமா தெரியலம்மா. நான் எவ்வளவோ பணம் செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை ரிச்சா நடத்தினாலும் பெருசா எதுவும் என்னை பெருமைப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. ஆனா
இப்பதான் நானே என்ன நினைச்சு பெருமைப்படுறேன். ஏன் தெரியுமா? இது என் குட்டிமா மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை நிரூபிக்க அந்த கடவுளே எனக்கு வச்ச ஒரு பரீட்சைமா. ஆனா என் பையனை பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கேப்பா. அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி. எப்படிலாம் காசு பாக்குறாங்க பாரு. அதானே ஏமா, கை கால் தான் நல்லா தானே இருக்கு, உழைச்சி சம்பாரிச்சானே. இந்த நேர்த்திக்கடன் எதுக்குமா செய்யற? நான் வாழ போற வீட்டுக்கும் சரி, வாழ்ற என் அப்பா வீட்டுக்கும் சரி, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என் கல்யாணத்திலயும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்காக தான் இந்த வேண்டுதல். நான் இதுல பணம் போடலாமாமா? கண்டிப்பா. நான் வரமா? அம்மா வணக்கம்மா. நீதான் ரூபாவா? ஆமாம்மா. எல்லாம் சரியா பண்ணிடுவியா? பண்ணிடுவாம்மா. இத பாரு, உனக்கு என்ன உதவி வேணுமோ அதை என்கிட்ட தாராளமா கேட்கலாம். ஆனா வந்த காரியம் முடியணும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. சரிங்கம்மா. இந்த போட்டோல இருக்கிறவ தான் கஸ்தூரி. பாத்துக்க, இவளோட கதையை தான் நீ முடிக்கணும். நான் பாத்துக்கிறேம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.